விஜய் ஆரம்பித்துள்ள தாவேகா என்கிற கட்சி இந்த தேர்தலிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? விஜயுடைய ப்ளஸ் பாயிண்ட் மற்றும் மைனஸ் பாயிண்ட் ஆகியவற்றை குறித்து நாம் பேச இருக்கிறோம். வணக்கம் தொடர்களே. 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் 5 நாட்களிலே வரப்போகிறது. இந்த தேர்தலிலே 4 முனை போட்டிகள் நடைபெற இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த போட்டியிலே விஜய் என்று சொல்கிற அந்த ஒற்றை சொல், ஒற்றை பெயர் ஒரு பெரிய தாக்கத்தை, பெரிய திருப்பு முனையை இந்த தேர்தலிலே ஏற்படுத்தும் என்கிற கருத்து பரவலாகவே இருக்கிறது. விஜய் ஆரம்பித்துள்ள தாவேகா என்கிற கட்சி இந்த தேர்தலிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த விஜயுடைய அரசியல் பிரவேசம் என்பது யாரை பாதிக்கப் போகிறது? இது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பன குறித்து நாம் பேச இருக்கிறோம். அதற்கு முன்னால் விஜயுடைய ப்ளஸ் பாயிண்ட் மற்றும் மைனஸ் பாயிண்ட் ஆகியவற்றை குறித்து நாம் பேச இருக்கிறோம். விஜயுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன என்று பார்த்தோமேயானால், வெகு மக்கள் செல்வாக்கு என்பது விஜயுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது. இரண்டாவதாக அவருடைய ப்ளஸ் பாயிண்ட், அதிமுக திமுக என்று மாறி மாறி ஓட்டு போட்டு பார்த்துவிட்டோம். தற்பொழுது ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தினால் என்ன என்கிற முடிவுக்கு வரும்பொழுது அந்த இடத்திலே விஜய் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியான மக்களுடைய அயற்சியை விஜய் அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வாக்கு அறுவடை என்பது அவருடைய ஆட்சி அதிகாரத்தை தருமா என்று கேட்டால், தற்பொழுதைக்கு எந்த அரசியல் பார்வையாளர்களும் இதற்கான பதிலை கூற முடியவில்லை. அந்த அளவு போட்டி என்பது கடுமையாக இருக்கிறது. அடுத்ததாக விஜயுடைய ப்ளஸ் பாயிண்ட் எதுவென்று கேட்டீர்களானால், ஒரு குறிப்பிட்ட கருத்தியலுக்கு சிக்காமல் அவர் அனைத்து சமூகத்திற்கான ஒரு மனிதராக அறியப்படுகிறார். அம்பேத்கரை, பெரியாரை தன்னுடைய அரசியல் ஆசான்கள் என்று கூறுகிறார். ஆகவே அவரை பாஜகவினுடைய ஆள் என்று நீங்கள் முத்திரை குத்தவும் முடியாத சூழல் இருக்கிறது. அடுத்த விஜயுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்பது, இந்த தேர்தல் என்பது 4 முனை போட்டியாக இருக்கிறது. தனிப்பெரும்பான்மை என்பது எந்த கட்சிக்கும் கிடைக்காத சூழலிலே விஜய் ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்திலே பதிவாகக்கூடிய வாக்குகள் தான் அதை தீர்மானிக்கும். ஆக இந்த 4 முனை போட்டிகள் என்பது கூட விஜயுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. விஜயுடைய மைனஸ் பாயிண்ட் என்னென்ன என்பதை நாம் பேசியாக வேண்டும். விஜயுடைய முக்கியமான மைனஸ் பாயிண்ட் என்பது, அவருக்கு கூடக்கூடிய அந்த கட்டுப்பாடற்ற கூட்டம். இது ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குகிறது. ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறோம் என்கிற பெயரில் விஜய்க்கு வாக்களித்து விட்டால் அவருக்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது கட்டுப்பாடற்ற, யாரும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. இவர்கள் சட்டம் ஒழுங்கை மதிப்பதில்லை, பொதுவெளியிலே கட்டுப்பாடாக நடந்து கொள்வதில்லை, பக்குவமான ஆட்களாக தெரியவில்லை. இவர்களை நம்பி வாக்களித்து விட்டால், இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது என்னவாக இருக்கும் என்கிற ஒரு அச்சம் எல்லோருக்குமே எழக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இந்த கட்டுப்பாடற்ற கூட்டம் என்பது விஜயுடைய முதன்மையான மைனஸ் பாயிண்ட் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது மைனஸ் பாயிண்ட் என்னவென்று கேட்டீர்களானால், திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வெகுஜன அமைப்பு உருவாகிவிட்டது என்கிற ஒரு நம்பிக்கையிலே மக்கள் இருக்கும் பொழுது, திடீரென்று விஜய் தன்னுடைய நன்மதிப்பை இழக்கும் வகையிலே திரிஷாவோடு பொதுவெளியிலே நடமாடுகிறார். இது ஒரு பக்குவப்பட்ட மக்களை அயற்சிக்கு உள்ளாக்குகிறது. இந்த செயல் என்பது விஜயுடைய மிகப்பெரிய பின்னடைவு என்று தான் நான் கருதுகிறேன். நல்ல ஆதரவு பெருகி கொண்டிருந்த நேரத்திலே விஜய் தானாகவே தன்னுடைய வாய்ப்பை கெடுத்து கொண்ட ஒரு நிகழ்வாகத்தான் திரிஷாவோடு ஒரு நிகழ்விலே அவர் கலந்து கொண்டதை நான் பார்க்கிறேன். அடுத்ததாக விஜயுடைய மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட், அவருடைய மௌனம். விஜய் அவர்கள் எந்த காலத்திலுமே எதற்காகவும் வாய்ந்திருக்கக்கூடியவர்கள் இல்லை. குறிப்பாக சமூக வலைதளங்களிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும். அஜித் ரசிகர்கள் விஜயை கிண்டல் அடிப்பதை நாம் அதிகம் பார்த்திருக்கிறோம். இது ஒரு பெரிய கலாச்சாரமாகவே நடைபெற்று கொண்டிருந்த நிலையிலே அஜித் அவர்கள் ஒரு
ட்வீட் மூலம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். என்னுடைய ரசிகர்கள் சக நடிகர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும், அப்படியான போக்குகளை கைவிட வேண்டும் என்று அறிவிக்கிறார். இந்த ஒற்றை அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. இந்த இடத்தில்தான் அஜித்தினுடைய தலைமை பண்பு என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் இப்படி எந்த இடத்திலுமே தன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே விஜய் அவர்கள் பேசி நாம் பார்த்ததே கிடையாது. ஒரு ட்ரெய்லர் வெளியிடப்படுகிறது. அந்த ட்ரெய்லரை தியேட்டருக்கு சென்று பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் ஒட்டுமொத்த திரையரங்கையும் துவம்சம் செய்துவிட்டு வருகிறார்கள். விஜய் அதற்கும் எதுவும் பேசவில்லை. எந்த இடத்திலும் விஜய் ரசிகர்கள் அத்துமீறும் பொழுது அது குறித்தான எந்த அறிவிப்பையும் விஜய் வெளியிடுவதில்லை. ரசிகர்கள் பொதுவெளியில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், தமக்கு அவப்பெயர் உண்டாக்கக்கூடாது என்கிற ஒரு வார்த்தையை கூட விஜய் பேச மறுக்கிறார். இவரை நம்பி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டால், இவர் நாளைக்கு இதே போல மௌனமாக இருந்து விட்டால் இந்த மாநிலத்தை யார் காப்பாற்றுவது என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த மௌனம் என்பது சரியானது கிடையவே கிடையாது. இது தலைமை பண்புக்கு அழகு கிடையாது என்கிற அடிப்படையில் இது மிகப்பெரிய மைனஸ் என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக ஒரு மைனஸ் என்பது அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த உரையாடல் என்பது சரியாக இல்லை. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் தொடர்ந்து விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் தான் பேசுகிறார்கள். மாற்றுக் கட்சி தலைவர்கள் குறித்து அவர்கள் வெளியிடக்கூடிய கருத்துக்கள் என்பது சரியாக இல்லை, பக்குவமானதாக இல்லை. அடுத்த ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னவென்று கேட்டீர்களானால், விஜய் தொடர்ச்சியாக திமுகவுக்கான மாற்று தாம் என்பதாக கூறி வருகிறார். திமுகவை விஜய் தாக்குகிற அளவுக்கு, திமுகவை விமர்சிக்கிற அளவு அதிமுகவை விஜய் விமர்சிப்பதே இல்லை என்பதை ஒரு மைனஸாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அதிமுக திமுக இரண்டுக்குமான மாற்று நான் என்று கூறும்போது, திமுகவை எந்த அளவு அம்பலப்படுத்துகிறோமோ அதே அளவு அதிமுகவை அம்பலப்படுத்த வேண்டும். ஆனால் அதிமுக குறித்து தொடர்ச்சியாக பேசுவதை தவிர்த்து வருகிற விஜய் திமுகவை மட்டுமே டார்கெட் செய்வதனால் இதை ஒரு மைனஸாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் விஜயால் திமுகவுடைய எதிர்வாக்குகளை அறுவடை செய்ய முடியுமே தவிர அதிமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகளை விஜய் பிரிக்கவில்லை என்கிற அடிப்படையிலே இது ஒரு மைனஸ் நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆக விஜய் அவர்கள் இந்த ப்ளஸ் மைனஸ் என்கிற சீராய்வுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு வரக்கூடிய 4 நாட்களிலே செயல்படுவாரேயானால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று கூறி அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.